பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 2 சாமுவேல் 7:28. இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீ. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நல் விசேஷங்களை, விசேஷமான காரியங்களை தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். பண்ண போகிறார் கிடையாது, பண்ணி இருக்கிறார். ஒருவேளை அது தாவீது ராஜா, நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது ராஜாவை பற்றி என்ன ஏதுன்னு அவர் ஆலயம் கட்டணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அதை பற்றி சொல்லும் போது நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக அவர் தேவனுடைய வார்த்தைகளை கிடைச்சதுக்கப்புறம் அவர் தேவன்கிட்ட சாலமோன் ராஜா, தாவீது ராஜா தேவன் சன்னதியில் அவர் சொல்கிற காரியங்கள் இதுதான். ஒருவேளை இது தாவீது ராஜா மட்டும் சொல்கிற காரியமா இல்லை, நம்மளும் சொல்ல வேண்டிய காரியம் இது, நம்மளும் சொல்ல வேண்டிய காரியம். நல்ல வாக்கு தத்தங்கள் தேவன் நமக்கு செய்திருக்கிறார். வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர் என்பதை நாம் அறிவோம். ஆனால் நிறைய நேரம் வாக்கு தத்தங்கள் ஏன் வாழ்க்கையில் நிறைவேற மாட்டேங்கிறது? நம்ம தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதையை விட்டு நம்ம சுயமான பாதையில் ஓடிக்கொண்டு இருப்பது தான். தாவீது ராஜா ஓடினாரு, தேவன் அவருக்காக இந்த அழைப்பை அறிந்து கொண்டு அதுக்கப்புறமுமே அவர் பச்சைபால் காரியத்தில் தவறு பண்ணார். ஏன் தவறு பண்ணாங்கிறது ஏன் நடந்துச்சுன்னா, ராஜாக்கள் யுத்தம் பண்ணுற காலத்தில் அவர் யுத்தத்துக்கு போகவில்லை, அவருடைய வேலையை செய்யவில்லை. அவர் செய்யாமல் அவர் சோம்பலாக அவர் மேலே வீட்டுக்கு மேலே மாடியில் உலாவி கொண்டிருக்கும் போது அவர் தவறில் விழுந்தார். ஒருவேளை அந்தந்த காலத்துக்குரிய வேலைகளை அவர் சரியாக செஞ்சுருந்தாருன்னா அந்த நேரமே வந்திருக்காது. ஒருவேளை தேவனோட திட்டமாக இருக்கலாம், அதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனாலும் உடனடியாக அவர் மனம் மாறி, உடனடியாக அவர் மாறி, நான் தவறு பண்ணிட்டேன், இனி அந்த பாவத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு அவர் திருப்பி அந்த மாதிரி காரியத்துக்கு அவர் ஈடுபடவே இல்லை. நம்ம அதை கேட்டுக்கொண்டு தேவஜனமே, எத்தனை காரியங்கள் நான் செய்ய மாட்டேன்னு முடிவு எடுக்கிறோம், எத்தனை வார்த்தையை நான் பேச மாட்டேன்னு முடிவு எடுக்கிறோம், எத்தனை காரியங்கள் நான் என்னோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னு முடிவு எடுக்கிறோம். ஆனால் எடுத்த முடிவில் நிலைத்து நிறுத்திடுவோமா? இது வரைக்கும் பழைய வாழ்க்கையை பற்றி தேவன் கவலையப்பட மாட்டார். ஆனால் இன்னைக்கு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி போனீங்கன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். கர்த்தர் கிருபையும் நீதி உள்ள தேவன், கிருபை உள்ள தேவன், பழைய வாழ்க்கையை மறைத்து நம்மளை மறந்து மன்னித்து ஏற்றுக்கொள்கிற தேவன். ஆனால் நீதி உள்ள தேவன். நம்ம தேவனுடைய வந்ததுக்கப்புறம் கேட்டோம்னா நம்ம நியாயத்தீர்ப்பின் நாளில் நம்ம முன்னால் முன்னே ஆக வேண்டும். ஆனால் தான் அந்த வசனத்தை ரொம்ப அழகாக சொல்கிறது, இப்பொழுதும் கர்த்தாவே, கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். அப்போ உம்முடைய வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகள். என்ன வார்த்தைகள்? நம்மளை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமான வார்த்தைகள், நம்மளை குறித்து சொல்லப்பட்ட நல் விசேஷங்கள் சத்தியமானவைகள். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். நான் அநேக வாக்குத்தத்தங்கள் நம்மளை குறித்து, எல்லா வாக்குத்தத்தங்கள், அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு. தனிப்பட்ட முறையில் வாக்குத்தத்தங்கள் உண்டு, ஒட்டுமொத்த மனுகுலத்தை குறித்து வாக்குத்தத்தம் உண்டு. ஆனால் நான் இந்த வேதத்தில் ஒரு ஒரு மெயினான வாக்குத்தத்தமாக எதை நினைப்பேன்னா, இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நம்மளை பேர் சொல்லி அழைத்தது தான் மிகப்பெரிய ஒரு காரியமாக நினைப்பேன். நீ என்னுடையவன் சொன்னார் பார்த்தீங்களா, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் ஒரு வாக்கு கொடுத்தார் பார்த்தீங்களா, இதுதான் மிகப்பெரிய வாக்குத்தத்தமாக நான் நினைப்பேன். அநேக ஆசீர்வாதம் வாக்குத்தத்தங்கள் இருக்கு. ஆனால் நீர் என்னுடையவன் அப்படின்னா, நான் தேவனுடைய பிள்ளை என்ற போது இதான் எனக்கு வைத்திருக்கிற காரியங்கள் அனைத்து நான் தான் சொந்தக்காரன், வேற ஆள் கிடையாது. அப்போ நம்ம அந்த நிலைமையில நிலைத்து நிற்கிறோமா? ஆனால் தான் இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினி. என்ன நல் விசேஷம்? நம்ம கர்த்தருடைய பிள்ளை, நம்ம தேவனுடையவர்கள், தேவ சாயலாக படைக்கப்பட்டவங்க, தேவனால் பேர் சொல்லி அழைக்கப்பட்டவங்க. இதுக்காக தேவனுடைய வேலையை செய்வதற்காக, தேவனுடைய சாயலை உலகத்துக்கு பிரஸ்தாபப்படுத்துவதற்காக, தேவ வார்த்தைகளை உலகுக்கு கொண்டு செல்வதற்காக இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, தேவன் நல் வாக்குத்தத்தங்களை நமக்கு செய்திருக்கிறார். அந்த செய்த வாக்குத்தத்தங்களை பெற்று அதிலே நிலைத்திருப்பதற்காக தேவன் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல் வாக்குத்தத்தங்களை வாக்கு செய்ததற்காக, நல் விசேஷமான காரியங்களை எங்களுக்கு நீர் வாக்குத்தத்தமாக செய்த மகா கிருபைக்காக நன்றி 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 ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தங்களை பெற்று அந்த வாக்கிலே நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் வாக்கிலே நிலைத்து நிற்க எங்களை தயார்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் நீர் கொடுத்த நல் வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. அதை பெற்றுக்கொண்டவர்கள் எழுப்பி பிரகாசிக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.